ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணி சேவிங் தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50,000 ரூபாய் 100 நாளில் சேர்க்க முடியுமா அப்படின்றதுக்கான சார்ட்டு தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ மந்த்து ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த சேவிங் சேலஞ்ச் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ 1 வீக் டிலே ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து சேவிங் சேலஞ்சாக ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஸோ இந்த 50,000 ரூபாய் சார்ட் வந்து எப்படி சேர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மிச்சமான காசு இதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ சில்லறை காசு இந்த மாதிரி ஐட்டங்கள் மாதம் மாதம் நம்ம எடுத்து வைப்போம். ஒரு எமர்ஜென்சிக்காண்டி ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் அப்படி எடுத்து வைப்போம்ல, அதெல்லாம் வந்து கூட நம்ம இந்த 50,000 ரூபாய் சேவிங்ஸில் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அதை வந்து நம்ம யூஸே பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்படி வந்து எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த சேவிங்ஸில் வந்து 50,000 ரூபாய் நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்கிட்ட வந்து 30 ரூபாய் வந்து சேஞ்ச் இருக்குது. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 30 ரூபாயை போட்டு நான் இந்த சேவிங் சேலஞ்சு ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த சார்ட் வந்து இப்படி கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதை அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இதை வந்து 1 பை 1 வந்து நீங்கள் வந்து நோட் மாதிரி போட்டு இது மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் மந்த்லி வந்து 100 நாளுங்கையில் கிட்டத்தட்ட 3 மாதம் வரும். செப்டம்பர் மாதத்தில் முடிகிற மாதிரி இருக்கும். ஜூனில் ஆரம்பித்து செப்டம்பரில் முடிகிற மாதிரி இருக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதத்துக்கிட்ட வரும். ஸோ இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 100 நாளில் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மிச்சமாகிற காசு மாதம் நீங்கள் வந்து இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா, அதில் வந்து 500 ரூபாயை வந்து இந்த சேவிங்ஸ்க்கும் 500 ரூபாயை வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாகவும் மாற்றி வச்சிடணும். ஸோ எதுக்கு இந்த 50,000 ரூபாய் சேவிங் சேலஞ்சுனா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரி டிசம்பரில் வந்து என் பையனுக்கு வந்து பைக் வாங்கணும்னு நினச்சிட்ருக்குறோம். ஏன்னா வந்து அவருக்கு வந்து வெளியில் போயிட்டு வர்றதுக்கு இப்போ தான் லைசன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்காரு. அதுக்காண்டி அவருக்கு வந்து ஒரு சின்ன ஸ்கூட்டர் மாதிரி இல்லாட்டி சின்ன ஒரு பைக் மாதிரி 50,000 ரூபாய்க்கு ஏதாவது பார்த்து வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுறோம். இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஸோ அவருக்கு தெரியாமல் நம்ம வந்து சேமிக்கிறது வந்து கொஞ்சம் த்ரில் தான். இருந்தாலும் வந்து அவர் கொடுக்குற காசில் வந்து மிச்சம் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணுறேன். ஏற்கனவே நம்மளோட 2 லேக் சேவிங் சேலஞ்சில் வந்து எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் நான். ஸோ இந்த 50,000 ரூபா சார்ட்டை வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 30 ரூபா போடுறேன். அந்த 30 ரூபாயை வந்து நான் இதில் வந்து மார்க் பண்ணிடுறேன். பாருங்க. ஸோ என்னோடய கோல் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய பெரிய பையன் வந்து இப்போ லைசன்ஸ் வாங்க போகிறாரு. நாங்கள் வந்து ஒரு பைக் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த பைக்குக்கு வந்து சின்ன பைக் தான், ரொம்ப 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்குலாம் கிடையாது. ஸோ அளவான பைக்கு, செகண்ட் ஹேண்ட் பைக்காக இருந்தாலும் ஓகே அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல பைக்காக வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி தான் இது ரெடி பண்ணியிருக்குது. ஸோ இந்த 50,000 ரூபாய்க்கு வந்து என்ன கிடைக்குமா வைக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் வந்து என்னால் சேமிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு வந்து நான் இதெல்லாம் வீடியோவாக போடுறேன்னா, இப்போ என்னைய மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஏதாவது வந்து வீட்டில் இருப்பீங்க, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, வெளியில் போய் வந்து சம்பாதிக்கிற சூழ்நிலை இருக்காது. நமக்குன்னு ஒரு பிடிப்பு வேணும். நம்ம வந்து வெளியில் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மளை வந்து டவுன்கிரேட் பண்ணுறதுக்கு, நிறைய வந்து டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுங்கெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து கண்டுக்கிறாமல் நம்ம வந்து நம்ம குடும்பத்தை நடத்தி அதில் வந்து சேமித்து நம்ம அதில் வந்து எப்படி முன்னுக்கு வர்றோன்றது தான் இதில் வந்து நம்ம பிளானு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த வீடியோ நிறைய பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. இன்னும் நிறைய பேர் கூட இதை ஷேரும் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் என்னை விட நீங்கள் பெட்டராக சேமிப்பீங்கன்னா அதை வந்து எனக்கு வந்து டிப்ஸாக வந்து கமெண்ட்லேயோ இல்லை மெயில்லையோ அனுப்புங்க. கண்டிப்பாக நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குதுன்னா நீங்கள் வந்து இதை மாதிரி வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணலாம். ஸோ மெயில் ஐடி நான் கொடுக்குறேன் கீழே. அதை வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ சேமிப்பு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம 50,000 ரூபாய்க்கான இதை போட்டாச்சு. இந்த பாக்ஸ் ஏற்கனவே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்.
ஸோ இந்த வாட்ச் வந்த பாக்ஸ் தான். இதில் வந்து 30 ரூபா நம்ம போட்டாச்சு. ஸோ 100 நாளைக்கு வந்து நம்ம சேமிக்க போகிறோம். இந்த பாக்ஸில் தான் ஏற்கனவே வந்து 52 வீக்ஸ் சேலஞ்ச் வந்து நான் சேமித்து வச்சுருந்தேன். ஸோ அந்த இதை வந்து இந்த பாக்ஸில் வந்து இப்போ கண்டினியூ பண்ணுறோம். 50,000 ரூபாய்க்கான சேலஞ்சு. ஓகேங்களா? இது அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ என்னோட 2 லட்சம் ரூபா சேலஞ்சு வந்து எப்படி போயிட்டு இருக்குதுன்றதையும் பார்த்துடலாம். ஸோ 365 நாளில் வந்து 2 லட்சம் ரூபாய் சேமித்து கடன் அடைக்கிறதுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த சேலஞ்சோட இதுவும் கண்டினியூஷன் தான் இது. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் சின்ன அமௌண்ட்டுனால நம்மளால் ஈஸியாக எடுத்து வைக்க முடிஞ்சிச்சு. மாதம் எடுத்து வச்ச அமௌண்ட் எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுவேன். ஸோ அடுத்ததெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு, அதாவது 200 300 அந்த மாதிரி வர்றப்ப எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கலாகும். பல்காக வந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்கிறப்ப அதை வந்து மோஸ்ட்லி நான் வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 50,000 ரூபா வந்து நம்ம வந்து கட்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு எமர்ஜென்சின்னு கேட்டாங்க. அவருக்கு வந்து 20,000 ரூபா நான் வந்து கொடுத்துருக்குறேன். 50 + 20 70,000 ரூபா வந்து நம்ம சேமித்து இது பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து இந்த இதெல்லாம் வந்து மாதத்தோட ஸ்டார்டிங்கில் எடுத்து வைக்கிறது. 300 600 அப்படின்ட்டு, இல்லாட்டி மாதத்தோட கடைசியில் எதுலையா மிச்சம் முடிச்சு எடுத்து வைக்கிறது. இந்த கடைசி இதுவும் வந்து நான் முடிச்சிட்டேன். சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம 110 நாள் சேவிங் சேலஞ்சையும் இதிலே தான் போட்டோம். ஸோ இதில் வந்து அதையும் முடிச்சாச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 ரூபாய்க்கு கிட்ட ஹஸ்பண்டுக்கு நான் வந்து 50,000 ரூபாய் ஏற்கனவே லோனு கட்டியாச்சு. 1,50,000 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ 20,000 ரூபா வந்து ஹஸ்பண்ட் வந்து எமர்ஜென்சிக்காண்டி வேணும்னு கேட்டாங்க. அதனால் நான் கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலஞ்ச் வந்து மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இதுவரையும் வந்து அடுத்து வந்து அவர் கேட்கல. ஸோ பாக்கி இருக்கிறதுனால வந்து நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி இருக்கிறதுனால வந்து நான் சேர்த்துக்கிட்டு வரேங்க. ஸோ இவ்வளோ நாள் இருக்குது எனக்கு. ஒன்றும் 6 மாதம் இருக்குதுல்ல, நம்ம பார்ப்போம் எப்படி தான் நம்மளால் சேமிக்க முடியுதுன்ட்டு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி சேமிங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாதத்தோட கடைசியில் சேர்க்குறது. மாதத்தோட சின்ன அமௌண்ட்டு தானே, 160 ரூபா 170 ரூபா அந்த மாதிரி இருக்குது. மாதத்தோட லாஸ்ட்டில் மிச்சமாகிற காசெல்லாம் இதில் போட்டுறது. மாதத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த காசெல்லாம் இதில் போட்டுறது. மாதத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ ஒரு 2,000 ரூபாய் எடுத்து வைக்கிறோம்னா அந்த 2,000 ரூபாய் வந்து 1,000 ரூபாய் வந்து நம்ம எமர்ஜென்சி கேஷு அந்த மாதிரி பிரித்து எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த இதில் ஒரு பார்ட்டை வந்து இதில் போட்டுறது. ஸோ அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஓகே, நம்ம வந்து கமிட்மெண்ட் வச்சுருக்கோம், நம்ம சேவிங் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பாக இந்த சேவிங் சேலஞ்சில் முடிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லோரும் இது மாதிரி பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். நான் வந்து இந்த சேவிங் சேலஞ்சு வீடியோவும் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதையும் கீழே டேக் பண்ணுறேன், மறந்துடாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த 50,000 சேவிங் சேலஞ்சு வந்து சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பரில் பையனுக்கு இது வருது, பைக்கு வாங்கணும். அதுக்காண்டி அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்கு ரெடியாகி கிளாஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்காரு. இன்னும் வாங்கலை. ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கிட்டாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு சின்ன பைக் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸ்கூட்டரு இல்லாட்டி ஒரு சின்ன பைக் அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கான சேலஞ்சு தான் நாங்கள் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து வெளியில் சாப்பிட்றத கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத ஷாப்பிங் வந்து பண்ணவே கூடாது. 3வது வந்து என்னென்னா ரொம்ப காஸ்ட்லியான காய்கறி வாங்கக்கூடாது. பீன்ஸ் எல்லாம் கிலோ 300 ரூபா விற்கிது. ஸோ அந்த மாதிரி பீன்ஸ் எல்லாம் வாங்காமல் அளவான விலைக்கு என்ன காய் சீசனில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும் அப்படின்றது தான் எனக்கு. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி சேமிக்கிறதுனா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சேமிக்கணும்னு எண்ணம் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளும் வந்து இந்த 1,50,000 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சேவிங் சேலஞ்ச் வந்து முடித்து கண்டிப்பாக நம்ம கடனை வந்து அடைக்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.